கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கடலை மாவு பயன்படுத்தாமல் ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த போண்டாவை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையான இந்த வெங்காய போண்டாவை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கும் செய்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிலோ அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் 1 கிலோ அளவு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போண்டா மாவு எல்லாம் சேர்த்து பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறமும் இது போல் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆரம்பத்திலேயே உதுத்து விட்டு தான் வச்சுருந்தேன். இப்போது வீடியோவுக்காக உங்களுக்கு உதுத்து விட்டு காமிக்கிறேன். இப்போது எல்லா வெங்காயத்தையும் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு 1/2 கப்பு இப்போ ஒரு 1/4 கப் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கும் கம்மியாக 1/4 கப்புக்கும் கூட இருக்கிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தெரியல அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக, நல்லா கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவோ அல்லது 2 பிஞ்ச் அளவோ மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த உப்பே கரெக்டான அளவாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா உப்பு மாவு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம், அதாவது ஆப்ப சோடா கண்டிப்பாக சேர்த்திங்க அப்படின்னா தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். கடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனியன் போண்டா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5 கொத்து போல் எடுத்திருக்கேன். நீங்களும் கருவேப்பிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அல்லது இதே மாதிரி கையில் பிச்சு விட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி இலைகள் கூட பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம சேர்மானம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு இது போல் கலந்து விடுங்க. ஏன்னா ஆனியனில் தண்ணி விட்டு வரும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ஆனியன் போண்டாவை தயார் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வெங்காயத்துலேயும் மாவு படுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போது கொஞ்சமாக கையில் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டு பெசரி கொடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா வெங்காயமும் நமக்கு தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். அதனால் கம்மியான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் முழுமையாக வெங்காயம் போண்டா செய்கிறதுக்கு மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது ஆயில் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் போண்டா மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட ஆயிலை சூடுபடுத்திக்கலாம். நான் இனிமேல் தான் சூடுபடுத்த போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு எந்த அளவு எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்தளவு இந்த ஆனியன் மிக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இது போல் உருட்டிக்கோங்க. நான் அப்படியே உருட்டிட்டு ஆயிலில் சேர்த்துருவேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல் உருட்டிட்டு நான் தட்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது போல் தட்டில் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஒன்றா ஆயில் எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாகவே போட வரும் அப்படின்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் உருட்டி நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும்.
அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸுக்கு வெந்துருச்சா வேவலையா அப்படிங்கிறதும் தெரியாது. மேலே நல்லா கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கடலெண்ணெய் தான் எடுத்து நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு போண்டாவையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ உள்ளே நல்லா வெந்துட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த குட்டி குட்டி போண்டா ரெடியாகி வந்திருக்கு. இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அடுத்த பேட்சில் நான் டைரெக்டாகவே ஆயிலில் உருட்டி சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு அல்லது மீடியம் சைஸ் லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காய போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கடலை மாவு சேர்க்கலை, அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கலை. கிறிஸ்பியாக இருக்குமா என்னான்னு உங்களுக்கு டவுட் வேணாம், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். செய்து முடிச்சோன்னே நமக்கு இது காலி ஆகிடும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குட்டீஸ்க்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாகவே உருட்டி ஆயிலில் சேர்த்துட்டேன் போண்டாக்கில். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போண்டாக்கில் சேர்த்த உடனேமே நம்ம கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட வேண்டாம். அப்புறம் வெங்காயம் 1-2 உடஞ்சி பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே இந்த போண்டா வெந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதில்ல, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு 1-2 பஜ்ஜி, அதாவது 1-2 போண்டாக்கில் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக, நம்ம கலருக்காக எந்த ஒரு கலர் பொடியுமே சேர்க்கலை. தனி மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் பயன்படுத்தி செய்திருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு போண்டாவை பிக்கும் போது பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.